10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Degrees and radians. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். இந்த டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸை என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனில் இந்த ஆங்கிள் மேக்கிங்கை மெஷர் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேசிக் டேர்ம் தான் டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ் அப்படின்றது. இப்போ யூஸ்வலாக டிகிரி அப்படின்ற வேர்டை நீங்கள் யூஸ்வலாக மேத்தமெட்டிக்ஸில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ டிகிரி அப்படின்றது எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதே போல் ரேடியன்ஸ் அப்படின்றத எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இதை பற்றி இந்த ஃபஸ்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிளை பற்றி பேசியிருந்தோம். அந்த கான்செப்ட்லேயும் இவங்களோட யூனிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹவ் வி ஏபிள் டு டிஃபைன் 1 ரேடியன் அப்படின்னு கேட்டோம்னா 1 ரேடியன் இஸ் தி ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் பை அன் ஆர்க். அதாவது ஒரு ஆர்க் லென்த்தில் எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுதோ அதை தான் நம்ம 1 ரேடியன் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் 5 சென்டிமீட்டர். The 5 centimeter radius, using this 5 centimeter, we have to draw a circle. அப்போ அந்த சர்க்கிளில் ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த ஆர்க் லென்த்தோட வேல்யூ தான் இங்கே நமக்கு ரேடியனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்போ 1 ரேடியன் அப்படின்றது என்னென்னா how much amount of the angle subtended at the center of a circle by an arc. ஸோ இதை தான் நம்ம 1 ரேடியனை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூஸ்வலாக டீட்டா அப்படின்றது டிகிரியை மென்ஷன் பண்ணுறதுக்கான வேல்யூ. தட் மீன்ஸ் டீட்டா ஆல்வேஸ் இன் டிகிரி அஸ் வெல் அஸ் ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ டீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே சொல்ல வரும்போது 1 ரேடியனுக்கு ஈக்குவலாக இந்த டீட்டாவை மென்ஷன் பண்ணுறோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரின்றது என்ன? Degree is the unit of measurement which is used to determine the size of an angle அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இந்த டயக்ராமில் நம்ம ஒரு சர்க்குலர் பாத்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆர்க் லென்த் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சப்போஸ் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் R இஸ் த ரேடியஸ் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த R தான் ரேடியஸ். அப்போ Rன்னு சொல்லக்கூடிய ரேடியஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ அந்த சர்க்கிள் ஃபார்மேஷனில் நமக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுது அப்படின்றது தான் பொசிஷனிங். இப்போ லெட் அஸ் கன்சிடர் எ பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கல் இஸ் பிளேஸ்ட் அட் திஸ் பாயிண்ட். அதாவது இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைனில் இனிஷியலாக நம்ம ஒரு பார்ட்டிக்கலை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் சப்போஸ் ஆசிலேட் ஆகுது அப்படின்னா தட் மீன்ஸ் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஹியர் டு தேர். இப்போ இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் ஆகும்போது இதனுடைய ட்ராவலிங் டிஸ்டன்ஸை தான் நம்ம இந்த இடத்துல ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுக்கு பேர் தான் ஆர்க் லென்த்து. அதாவது இந்த 2 லைனுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய லென்த்துக்கு பேர் தான் ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுதோ அதுதான் நம்ம டீட்டா அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அப்போ திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த ஆங்கிள் டினோட்டட் பை 2 கிவன் லைன்ஸ். அப்போ அந்த கிவன் லைன்ஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய லென்த்து தான் ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு சர்க்குலர் பாத்துன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் அப்படின்னு கேட்டால் 2πr அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் டோட்டல் ஆங்கிள் ப்ரெசன்ட் இன் த கிவன் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 360 டிகிரி. ஏன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் 360 டிகிரி ஆங்கிள் மேக் ஆகும். இதையே டிகிரியில் சொல்லும் போது 360 டிகிரின்னு சொல்லியிருக்கிறோம். ரேடியனில் சொன்னால் எப்படி சொல்கிறது? நீங்கள் மேத்தமெட்டிக்கில் ரேடியனை பற்றி பேசியிருப்போம். அப்போ 2π இஸ் த ரேடியன்ஸ். அதாவது பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 2π அப்படின்றது 360 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த 2π ரேடியன்ஸ் அப்படின்றது 360 டிகிரிக்கு ஈக்குவல் அப்படின்னு இங்கே காமிச்சிருக்குது.
இப்போ இதிலிருந்து நம்ம வந்து 1 ரேடியனோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. அப்போ 1 ரேடியன் அப்படின்னா எப்படி நமக்கு கிடைக்கும்? 360 டிகிரி பை 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 360 டிகிரியை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அப்போ பை ஆப்போசிட்டில் கொண்டு போயிடலாமா இல்லை? அப்போ 360 டிகிரி ஈக்குவல் டு 2 பை ரேடியன்ஸ். தென் 1 ரேடியன் இஸ் நத்திங் பட் 180 பை பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நல்ல மைண்டில் வச்சுக்க, இது வந்து நம்மளுடைய நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரிஸ். அதாவது ஒரு ரேடியன் அப்படின்ற வேல்யூ யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 பை பை டிகிரிஸ்க்கு ஈக்குவல். அதுவே 1 டிகிரி அப்படின்ற கொஷனும் இந்த இடத்துல நமக்கு அரைஸ் ஆகலாம். அப்படி அரைஸ் ஆச்சுன்னா 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லலாம்? 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரிஸ் ஆர் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். இது அப்படியே வந்து மியூச்சுவலாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. தட் மீன்ஸ் டேக் அண்ட் ரெசிப்ரோக்கல். அதாவது 180 பை பைக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா பை பை 180ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து ஒரு டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டான ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ரேடியனை நம்ம டிகிரியில் நம்ம சப்போஸ் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸாக 180 பை பை, பையோட வேல்யூ என்ன? 22/7 இல்லையா? அதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 57.295 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 57.295 டிகிரி. அப்போ 1 ரேடியன் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு 57.295 டிகிரி அப்படின்றத சொல்லலாம். சரி, இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சம் ஆஃப் த கைனமெட்டிக் டேர்ம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தே ஆர் நோன் அஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். யூஸ்வலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும். என்ன சொல்லுவோம்? யூஸ்வலாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 கிவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டீட்டா. அப்போ டீட்டான்ற சிம்பிளால் தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமை நம்ம காமிச்சிருக்கிறோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்து தான் எடுத்துருக்குறோம். அந்த சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தில் ஓ அப்படின்றது ஆரிஜின். அப்போ ஓன்னு சொல்லக்கூடிய ஆரிஜின்லேருந்து ஏஎன் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிளை ஏ பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பார்ட்டிக்கிள். தட் பார்ட்டிக்கிள் இஸ் பிளேஸ்ட் அட் த பாயிண்ட் ஏ. அப்போ ஏ பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பார்ட்டிக்கிள் வந்துட்டு மூவ் ஆகுது. எப்போ மூவ் ஆகும்? while giving the time period of t. அப்போ டீன்னு சொல்லக்கூடிய டைம் பீரியட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கிள் ஏ பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணோம்? இந்த சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தில் சுற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து எங்கே நிற்கலாம்? ஏ பாயிண்ட்டுக்கே வரலாம். சப்போஸ் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு அந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆகிருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கிவன் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஃப்ரம் தி ஸ்டார்டிங் அண்டு எண்டிங் பாயிண்ட், அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 கிவன் பாயிண்ட்ஸ் இன் ஏ கிவன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏபின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரலாமா? அந்த ட்ரையாங்கிளும் எப்படி இருக்கும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். பட் இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நாட் நெசசரி. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் மேக் அண்ட் ட்ரையாங்கிள். அப்படி ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ஏபின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்க் லென்த்தை ஜஸ்ட் ஒரு சாலிட் லைனில் ஸ்ட்ரைட்டனாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3rd ஃபேஸ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்க்கும்போது ஏஓபி இஸ் த ட்ரையாங்கிள் அப்படின்னு படிக்கலாம். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஆங்கிள் மேக்கிங் ஹியர்? தீட்டா இஸ் த ஆங்கிள் மேக்கிங் இன் ஏஓபி. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஏஓபி ஈக்குவல் டு தீட்டா. சரி, இந்த பார்ட்டிகள் நமக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போ ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஏ வரைக்கும் எவ்வளோ ரேடியஸ் இருக்குது? தட் மீன்ஸ் R1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியஸு. பட் இது ரேடியஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து R1 வெக்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதே போல் O2 எஸ்ஸுக்கு எவ்வளோ இருக்கும்? R2 வெக்டாரு. அப்போ ஏ பாயிண்ட்லேருந்து அந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது? V1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. அதை வந்து V1 வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அதுவே
பி பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது v2 வெக்டார் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அப்போ இதனோட டைரக்ஷன் சேஞ்சாக இருக்கு இல்லையா, இதிலேருந்தே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். when the particle revolves around the circular nature of the path, the magnitude of the velocity remains the same but the direction of the velocity is different அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ பாயிண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாங் த ஒய் ஆக்சிஸ் மாதிரி தெரியுது. பட் பி பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இது வந்துட்டு இன்க்ளைன்டு பார்த்தா நமக்கு மேக் ஆகுது. அதாவது அவங்களுடைய ரேடியஸ் வெக்டார்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் பொசிஷனில் அது ஆக்ட் ஆகும். சப்போஸ் ஓஏ இந்த v1 வெக்டாருக்கு பார்க்குறதுக்கு உனக்கு 90 டிகிரி ஆங்கிள் மாதிரி தெரியும். அதே போல் ஓபி v2 வெக்டார் பார்க்குறதுக்கு இதுவும் 90 டிகிரி மாதிரி தெரியும் இந்த இடத்துல மேக் ஆகக்கூடிய ஆங்கிள். அப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம மூவ் பண்ண ஏபியில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது டோட்டல் சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தில் ரொட்டேட் ஆகலாம். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஏஓபி இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அப்போ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஆங்கிள் டெஸ்கிரைப்டு பை த பார்ட்டிக்கல் அபவுட் தி ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன் இன் ஏ கிவன் டைம். ஸோ இதை என்ன சொல்லுது, கொடுக்கக்கூடிய டைமில் அந்த ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷனில் ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தான் இந்த தீட்டா. சரி, இதை வந்து நம்ம யூஸ்வலாக பிளேன் ஆங்கிள்லே நம்ம மென்ஷன் பண்ணலாம். பிளேன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதனோட யூனிட் அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாக நம்ம வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால ரேடியனில் தான் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ பிளேன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். ஆர்க்குடைய வேல்யூ என்ன, ஆர்க் லென்த் எஸ். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை ரேடியஸ் எவ்வளோ ஆர். யூஸ்வலாக இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர் தான். பட் இங்கே R1 R2 அப்படின்றது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஓ பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்றத சொல்ல வரோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னது, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த கிவன் பீரியட் ஆஃப் டைம். அப்போ எஸ்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவைப்படுது. ஆரையும் தீட்டாவையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இந்த எஸ்ஸுக்கு தான் என்ன பேர் வைக்கலாம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பேர் வைக்கலாம். சரி, இதிலிருந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம யூஸ்வலாக லீனியர் வெலாசிட்டி பற்றி பேசியிருப்போம், படிச்சிருப்போம். லீனியர் வெலாசிட்டினா யூஸ்வலாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு நம்ம சொல்ல போகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆங்குலர் வெலாசிட்டி. அதாவது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் கிடைக்கக்கூடியது லீனியர் வெலாசிட்டியாக இருந்தால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் கிடைக்கக்கூடியது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டரால் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு we have to substitute their limits del t tends to 0 and delta theta by delta t. அந்த டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ எப்போல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறதுக்காக தான் டெல்டான்ற ஃபார்மேஷனுக்கு கொண்டு வருவோம். அந்த லிமிட்டை எப்போ நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் கொடுக்குறோமோ அப்போ டெல் பிகம் as டி. அந்த டெல்டா அப்படின்றது என்னவா மாறிடும், டிஃப்ரென்ஷியலாக மாறிடும், டெரிவேட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ டெல்டா தீட்டா பை டெல்டா டி பிகம் as டி தீட்டா பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக டிஎக்ஸ் பை டிடி அப்படின்றது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. தட் மீன்ஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி தான் படிக்கிறோம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ஒமேகா இஸ் நத்திங் பட் டி தீட்டா பை டிடி அப்படின்னு கொடுக்கலாம். சரி, இப்போ இவங்களோட யூனிட் என்ன, யூஸ்வலாக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட் கொடுத்தோம், ரேடியன் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, ரேடியன். டினாமினேட்டரில் டைம் பீரியட் இருக்குது, டைம் பீரியடோட யூனிட்டு செகண்ட், அதை நியூமரேட்டர் கொண்டு போனால் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ த யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதனுடைய ரொட்டேஷன் அப்படின்றத எடுத்தோம். அதே போல் அவங்களுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ டைரக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராமை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த டயக்ராமில் ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தை ஒரு பார்ட்டிகுலர் ரிவால்வ் பண்ண அலோவ் பண்ணுறோம். அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில், எவ்வளோ ரேடியஸில், ஆர் வெக்டார்னு சொல்லக்கூடிய ரேடியஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா வெக்டார் அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் யூஸ்வலாக இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை கூட யூஸ் பண்ணலாம். முன்னாடி நம்ம வெக்டர் ப்ராடக்ட்டை பற்றி பேசும்போது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அந்த இடத்துல சொல்லியிருப்போம். அந்த தம்ப் ரூலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் தம்ப் தான் டினோட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்போம். இந்த ஒமேகா வெக்டார் தான் யாருன்னா எக்ஸ்டெண்டட் தம்ப்பு.
அப்போ ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம்ப் வந்து எக்ஸ்டெண்டடாக இருந்ததுன்னா மீதி இருக்கக்கூடிய 4 ஃபிங்கர்ஸும் வைண்டட் டுவர்ட்ஸ் அஸ், நம்மளை நோக்கி நம்ம மடக்கி வச்சிருக்கிற மாதிரி மீனிங் அதுக்கு. அப்போ த டைரக்ஷன் ஆஃப் த ஒமேகா வெக்டார் இஸ் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த டைரக்ஷன் ஆஃப் த ஒமேகா வெக்டார் இஸ் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன். அதாவது இந்த ஆக்சிஸில் சுற்றுது இல்லையா, இந்த ஆக்சிஸில் சுற்றுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ஷன் தான் இந்த எக்ஸ்டெண்டட் தம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ ஆக்சலரேஷனில் நம்ம 2 டைப்ஸாக இங்கே கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று டேஞ்சன்டியல் ஆக்சலரேஷன், ரெண்டாவது வந்து சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 1 by 1 நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேஞ்சன்டியல் ஆக்சலரேஷன்னா என்ன? டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம்? தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ தொடுகோடு அப்படின்றது நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைன் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நார்ம்ஸ் தான் இங்கே டேஞ்சன்டியல் ஆக்சலரேஷனை பற்றி பேசுது. இப்போ லெட் அஸ் கன்சிடர் த சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத். அப்போ சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத் எடுத்துகிட்டு ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்லேருந்து ஆர் ரேடியஸில் ஒரு பார்ட்டிக்கலை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆர் ரேடியஸில் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கலால் நமக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றத சொன்னோம். இது முன்னாடியே நம்ம பிளேன் ஆங்கிள்லேருந்தே சொல்லியிருக்கிறோம். பிளேன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸு. அந்த ஆர்க்கோட வேல்யூ எவ்வளோ? டெல்எஸ்ஸு. ரேடியஸோட வேல்யூ எவ்வளோ? 6. அப்போ டெல்எஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை அப்படின்னா டெல்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டெல்டா டீட்டா. ஆக்சுவலாக இப்போ அது எப்படி வந்திருக்கும்? டெல்டா டீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல்எஸ் டிவைடட் பை ஆர்னு சொல்லியிருப்போம். அப்போ டெல்எஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆர் இன்ட்டு டெல்டா டீட்டா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா டீயில் நம்ம வந்துட்டு இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை டெல்டா டி ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அதாவது 2 பக்கமும் டெல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவால் 2 பக்கமும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா del s divided by delta t equal to r into delta theta by delta t அப்படின்னு எழுதலாம். அப்போ del s by delta t அப்படின்னா delta t க்கு வேல்யூ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? tends to 0 while applying the limits. delta become as d அப்படின்னு மாறணும். அப்போ delta s by delta t is replaced by ds by dt. அதே போல் delta theta by delta t is nothing but d theta by dt அப்படின்னு எழுதலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட், அதாவது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய வேரியேஷனை தான் லீனியர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேரியேஷனை ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ds by dt is nothing but v. It is denoted by linear velocity. And omega is replaced by d theta by dt. அப்போ d theta by dt அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ds by dt v ன்னு எழுதலாம். v equal to r omega. This is the relation between the linear velocity and the angular velocity அப்படின்னு சொல்லிடலாம். v equal to r omega. Suppose while considering the given circular motion of, அப்போ சர்க்குலர் மோஷன் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதை வெக்டர் நோட்டேஷனில் நம்ம எப்படி எழுதலாம்? வெக்டர் நோட்டேஷன் எழுதும்போது வியும் வெக்டர் குவான்டிட்டி தான், ஆரும் வெக்டர் குவான்டிட்டி தான், ஒமேகாவும் வெக்டர் குவான்டிட்டி தான். அப்போ எழுதும்போது எப்படி சொல்லணும்னா வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார். அதாவது ஒமேகா வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டியை தாங்கி நிற்கிறது யார்? இந்த ரேடியஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் வெக்டார். ஸோ வி ஹவ் டு ரைட் வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டர்னு தான் எழுதணும். அதுவே ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதணும்னா முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைனை இண்டிகேட் பண்ணலாம். சரி, ஆன் டிஃபரன்ஷியேட்டிங் த பிஃபோர் ஈக்குவேஷன், இதை நம்ம சப்போஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன நடக்கும்? வெலாசிட்டியை டைம் பீரியட் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட்னு சொல்லுவோம். அப்போ வியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எப்படி எழுதலாம்? டிவி பை டிடி அப்படின்னு எழுதலாம். அப்போ வியை வந்து டிஃபரன்ஷியேட் ஆச்சுன்னா டிவி பை டிடின்னு மாறும். அதே போல் ஆர் அப்படின்றது பொசிஷன் வெக்டரு, அதை வந்து ரேடியஸ் வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறதில்ல, கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது மாறாது ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்துக்கு. ஒமேகாவை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டி ஒமேகா பை டிடி அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி. நமக்கு முன்னாடியே தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் லீனியர் ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த டிவி பை டிடி என்னன்னு எழுதிக்கலாம்? ஏ அப்படின்னு எழுதிக்கலாம்.
டி ஒமேகா பை டிடி எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்ஃபா இஸ் த எக்ஸாக்ட் சிம்பிள் டு எக்ஸ்பிரஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஏ. சிம்பிளி வி கேன் கால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. இந்த இடத்துல ஏன் சஃபிக்ஸில் டி யூஸ் பண்ணியிருக்குன்னா இதுக்கு பேர் டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்கிறோம். அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. ஸோ ஏ அப்படின்றது ஆக்சலரேஷன், அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா டான்ஜென்டியல் ஆக்சலரேஷனில் கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த லீனியர் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, அடுத்து பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு வருவோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது சர்க்குலர் மோஷனு யூனிஃபார்ம் ஆக்டிவிட்டியில் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் நடந்தது அப்படின்னா அதுதான் வந்து யூனிஃபார்ம் ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்துக்க, இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்து ஒரு பார்ட்டிக்கல் எடுத்திருக்கோம். அந்த பார்ட்டிக்கல் எப்படி இருக்குது, அந்த சர்க்குலர் பாத்தில் வந்து ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ் ஆகும்போது ஒவ்வொரு பொசிஷன்லேயும் டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் அவங்களுடைய ஸ்பீட் அப்படின்றது மாறல. அப்போ மேக்னட்யூடும் டைரக்ஷனும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பேர் வெக்டார் குவான்டிட்டின்னு பேர் வைப்போம். அதுவே வந்துட்டு மேக்னட்யூட் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த வெலாசிட்டி ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் ஸ்பீடு ரிமைன்ஸ் த சேம். அப்போ ஸ்பீடுன்ற நம்ம குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், ரிமைன்ஸ் த சேம் கேட்டகரி. பட் வெலாசிட்டின்னு சொல்லும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டிகுலர் ரிவால்வ் ஆகும்போது ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆக அவங்களோட டைரக்ஷன் வந்து என்னவாயிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ வி கன்க்ளூட் தட் the magnitude of the velocity vector remains constant and only the direction changes. அப்போ எப்போலாம் இப்படி ரிவால்வ் ஆகுதோ அப்போலாம் நமக்கு என்ன நடக்கும், மேக்னட்யூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டு அடுத்து நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை பற்றி பேசுவோம். இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு நமக்கு என்ன தேவை? இப்போ ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத் எடுத்தோம், அதில் வந்து ரெண்டு கேட்டகரிஸை பற்றி நம்ம பேசலாம். ஒன்று வெலாசிட்டி, ரெண்டாவது ரேடியஸ் வெக்டார். வெலாசிட்டியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் ஒரு டயக்ராமை சொல்லியிருக்கிறோம் இங்கே. இப்போ இந்த இடத்துல இப்போ சென்ட்ரிபிடல் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், டுவர்ட்ஸ் டு த சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகல் அப்படின்றது அவே ஃப்ரம் த சென்டர். அப்போ டுவர்ட்ஸ் டு த சென்டரில் ஆக்டிவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பார்ட்டிகுலர் பிளேஸ் பண்ணும்போது அவங்களுடைய மொத்த ஹேப்பனிங்கு எங்கே நடக்கும், சென்டரை நோக்கியே நடக்கும். அதனால தான் இந்த எல்லா ஏரோஸும் எங்கே கொடுத்துருக்கோம், டுவர்ட்ஸ் டு த சென்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பர்டிகுலர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றது இங்கே காமிச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து V1 வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த இடத்துலையும் V1 வெக்டார்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் டைரக்ஷன் என்னவாகுது, சேஞ்ச் ஆகுது. ஆனால் ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் தான் இந்த டெல்டா V வெக்டாரை பற்றி பேசுது. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணியிருக்கிறோமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். அப்போ டீட்டான்ற ஆங்கிள் மேக்கிங்கில் R1 வெக்டாருக்கும் R2 வெக்டாருக்கும் நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா R வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் ஆர் சேஞ்ச் இன் ரேடியஸ் வெக்டார்னு சொல்லியிருக்கிறோம். அதே ரெண்டாவது டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா V1 வெக்டாருக்கும் V2 வெக்டாருக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் டெல்டா V வெக்டார்னு சொல்லக்கூடிய சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டு டயக்ராம்ஸை காரிலேட் பண்ணோம், கம்பைன் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷனை சொல்லலாம். அப்போ சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு del r டிவைடட் பை r, அதாவது சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு டெல்டா V பை V. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா both are acting the opposite direction. That means it acting towards to the center. Towards to the center அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது அப்படின்றத காமிச்சிருக்குது. அப்போ the centripetal acceleration அப்படின்றது டெல்டா R டிவைடட் பை R is equal to minus டெல்டா V பை V அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டு டயக்ராம்லையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் டீட்டா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வேரியேஷன். அப்போ both are is equivalent to டீட்டா அப்படின்னு சொல்லிடலாமா? சரி, அப்போ டீட்டாவுடைய ஈக்குவலண்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னா டீட்டாவுக்கான வேல்யூவு டெல்டா V பை R இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா V பை V ஈக்குவல் டு டீட்டா.
அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும், டெல்டா வி மட்டும்தான் வேணும். அப்போ டெல்டா வி தேவை அப்படின்னா மைனஸ் வி இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். என்ன இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த டெல்டா வி மட்டும் ஒரு லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறதுக்கான மீனிங் இது. அப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். இதை கொண்டு போய்ட்டு ஆக்சலரேஷனோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் நமக்கு என்ன தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. டெல்டா விக்கான வேல்யூ இங்கே என்ன வச்சுருக்கோம், மைனஸ் வி இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். அதை தான் இங்கே பிரிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த ஆரை தூக்கி வெளில போட்டோம் அப்படின்னா மைனஸ் வி பை ஆர், டெல்டா விக்கு பதிலாக டெல்டா ஆர், டெல்டா டி ஆஸ் இட் இஸ். அப்போ டெல்டா ஆர் பை டெல்டா டி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஏன்னா இதுவும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அப்போ இதுக்கு ஒரு வெலாசிட்டி v கொடுத்தோம் அப்படின்னா v இன்ட்டு வி பிகம் as v ஸ்கொயர்னு மாறிடும். r ரிமைன்ஸ் சேம். அப்போ a is equal to மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர். திஸ் இஸ் நத்திங் பட் சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். நல்லா மைண்டில் வச்சுக்க, சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷனா என்ன, a is equal to மைனஸ் வி ஸ்கொயர் பை ஆர். அதுவே டான்ஜென்டியல் ஆக்சலரேஷனா என்ன, at is equal to r ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ நான் யூனிஃபார்ம் அப்படின்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் ஈக்குவல் டைம் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தில் நமக்கு ரிவால்வ் ஆகுது. இப்போ ஓன்ற பாயிண்ட்லேருந்து ஓன்ற ஆரிஜின்லேருந்து ஆர் ரேடியஸில் ஒரு பார்ட்டிக்கிளை இந்த சர்க்குலர் நேச்சருடைய எட்ஜில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அது நமக்கு சுற்றும் பொழுது ரெண்டு ஆக்சலரேஷனை கொடுக்குது. ஒன்று டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் எங்கே, தொடுகோடு. ரெண்டாவது சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் எங்கே, டுவர்ட்ஸ் த சென்டர். இந்த ரெண்டுக்குமான ரிசல்டன்ட் எடுத்தோம் அப்படின்னா we have to make a right angle triangle by using of the Pythagoras theorem. பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமான ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னா எக்ஸாக்டாக மிடில் ஆஃப் த பொசிஷனில், அதுக்கு பேர் தான் ஏஆர். அப்போ பித்தாகரஸ் தியரமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். தட் மீன்ஸ் ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஸ்கொயர், square of the resultant acceleration is equal to square of the tangential acceleration plus square of the centripetal acceleration அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏஆரை எப்படி எழுதலாம், இதை வந்து நம்ம வந்துட்டு ரூட்டில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயரும் ரூட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் ஹோல் ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் எங்கிருந்து வந்தது, நமக்கு இங்கே தெரிஞ்சது சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் அப்படின்றது வி ஸ்கொயர் பை ஆர். ஆக்சுவலாக மைனஸில் இருக்குது, இதை ஸ்கொயர் பண்ணால் அது என்னவா கிடைக்கும், பாசிட்டிவில் தான் கிடைக்க போகுது. ஸோ வி கன்க்ளூட் தட் ஏஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதிலே வந்துட்டு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஆங்கிள் மேக்கிங் ஹியர் அப்படின்னு கேட்டால் பித்தாகரஸ் தியரமில் சைன் பை காசோட வேல்யூ தான் டேன் ஃபங்க்ஷனுக்கு எடுப்போம். அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை adjacent side னு சொல்லிடுவோம். அப்போ ஆப்போசிட் சைடு இஸ் தி tangential acceleration, adjacent side is the centripetal acceleration. அப்போ tan thetaவோட வேல்யூவை at by v square by r னு சொல்லலாம். இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த செகண்ட் லெசனோட எண்ட் ஆஃப் த கேஸில் நம்ம கம்பேர் பண்ணுறது என்னென்னா the linear and the angular path of the kinematic equations. யூஸ்வலாக நம்ம ஃபேமஸாக 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பற்றி பேசியிருப்போம். v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. அண்ட் ஃபோர்த் ஒன் இந்த சப்ஸ்டியூஷனை ரீப்ளேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி பை 2 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதே லாஜிக்கை ஆங்குலர் பாத்துக்கு மாற்றும் பொழுது என்ன நடக்குது, அதாவது இங்கே நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீனியருக்கு பதிலாக ஆங்குலர். ஒமேகா அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி, ஒமேகா நாட்ன்றது இனிஷியல் வெலாசிட்டி. அதாவது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன், டீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். மீது எல்லாமே சேம் டேர்ம் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி ஈக்குவலன்ட் எது, ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. எஸ்ஸுக்கு என்ன ஈக்குவல், டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி, சாரி ஒமேகா நாட் டி ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா டி ஸ்கொயர். வி ஸ்கொயருக்கு ஈக்குவலண்ட் ஆனது ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா டீட்டா. எஸ்ஸுக்கு ஈக்குவலண்ட் ஆனது டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு டி பை 2. That's all.